வாணிராணி ஓரளவுக்கு நெகட்டிவ் ஷேட் இருந்தது. அரண்மனை கிளி முழுசாக நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஐடியா எப்பவுமே நமக்கு இருக்காது. அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் அவங்களுடைய ஃப்யூச்சர், அதுதான் அவங்களுடைய ஐடியா. இப்போதான் சமீப காலத்தில் அவருடைய பிக்சர் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு அந்த பர்சனல் லைஃபுங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் டைட்டில் ரோலே தெலுங்குல நான் ப்ளே பண்ணியிருக்கேன். தமிழில் பண்ணதில்லை. பட் அது என்றைக்குமே என்னை ஈர்த்ததில்லை. தனிப்பட்ட நபருனுடைய வாழ்க்கை அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அவங்கள போய் பர்டிகுலராக நம்ம டார்கெட் பண்ணி கேட்கணுமான்னு எனக்கு தெரியல. பட் டிரெக்ஷன் என்றைக்குமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு துறை தான். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. பாலா இயக்கத்தில் ஆர்என் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் குமுதம் யூடியூப் வியூவர்ஸ், நான் உங்க நீலிமா. நீங்கள் வில்லி கேரக்டரில் நடிக்கிறீங்களே, நிஜத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிஜத்தில் நான் வில்லி கிடையாதுங்க. ஒரு துளி கூட கிடையாது. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கேரக்டர். அதுவும் இப்போ சமீப காலத்தில் தான் நான் அந்த வில்லி அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாமரை வரைக்குமே கதாநாயகியாக தான் நடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப பாசிட்டிவாக நடிச்சிட்டு இருந்தேன். வாணிராணி ஓரளவுக்கு நெகட்டிவ் ஷேட் இருந்தது. அரண்மனை கிளி முழுசாக நெகட்டிவ் ஆயிடுச்சு. நீங்கள் சின்ன வயசுலேயே ஆக்டிங் ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ உங்கள் பொண்ணையும் இந்த மாதிரி ஆக்டிங் ஃபீல்டுக்கு கொண்டு வர ஐடியா உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஐடியா எப்பவுமே நமக்கு இருக்காது. அவங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் அவங்களுடைய ஃப்யூச்சர், அதுதான் அவங்களுடைய ஐடியா. வாட் எவர் ஷீ டிசைட்ஸ், கண்டிப்பாக அவங்க அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ உங்கள் பொண்ணை கேமரா பக்கமே காட்ட மாட்டேங்கிறீங்களே, ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது? பொண்ணு கேமரா பக்கம் காட்டக்கூடாதுன்னு இல்லை, கணவரை கூட கேமரா பக்கம் நான் காட்டலை. அப்படி பார்த்தா கடந்த 13 வருஷம் ஆச்சு. இப்போதான் சமீப காலத்தில் அவருடைய பிக்சர் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு அந்த பர்சனல் லைஃபுங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள். அதனால தான் சின்ன திரை அண்டு சினிமா ரெண்டுத்துலேயுமே இருக்கீங்க. உங்களுக்கு ஹீரோயினாக நடிக்கணும் என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? அதுக்கான வாய்ப்பு வந்துச்சா? தெலுங்குல பண்ணியிருக்கேன், தமிழில் பண்ணதில்லை. டைட்டில் ரோலே தெலுங்குல நான் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் அது என்றைக்குமே என்னை ஈர்த்ததில்லை. அதுதான் உண்மை. சின்ன திரையிலையும் சரி, நார்மலாக பப்ளிக்கிட்டையும் சரி, இல்லீகல் கான்டாக்ட் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் சின்ன திரை பிரபலங்கள்னா கேட்கவே வேண்டாம், மீடியா வெளிச்சத்துக்கு ரொம்ப அதிகமாகவே வந்துடுது. இது என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்? நீங்கள் சொல்கிறதுக்கு உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. மீடியா பிரபலங்கள் அப்படிங்கிறதும் மீடியா வெளியில் கொண்டு வருதுங்கிறதும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக எனக்கு தெரியுது. இன்னொன்று, அது ஒரு தனிப்பட்ட நபருனுடைய வாழ்க்கை. அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் அ பப்ளிக் ஒப்பீனியன். நம்ம யாருமே அதை அப்படி பப்ளிஷைஸ் பண்ணி ஒரு காமன் ஒப்பீனியனாக அதை பற்றி கொடுத்துட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ஒரு லைஃப், அவங்களுக்கான ஒரு ஜேர்னி, அவங்களுக்கான ஒரு ட்ராவல், ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒரு சங்கடங்கள் நிறைய இருக்குது. எல்லாருடைய லைஃப்லேயுமே இருக்குது. ஸோ அவங்கள போய் பர்டிகுலராக நம்ம டார்கெட் பண்ணி கேட்கணுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, உங்கள் சின்ன வயசு நண்பர்கள் இன்னமும் காண்டாக்டில் இருக்காங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காண்டாக்டில் தான் இருக்கோம். எங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். ஒரு 30 பேர்கிட்ட இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் we are still in touch. மேக்ஸிமம் நீலிமா ராணி ஸ்க்ரீனில் வந்துட்டாலுமே அவங்க காஸ்டியூம்ஸ்க்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க மேக்கப்பு, அவங்க போடுற அந்த ஆர்னமெண்ட்ஸ்க்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் காஸ்டியூம்ஸ் பற்றி சொல்லுங்கள். எனக்கு என்றைக்குமே ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ தாமரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபுல்லாகவே ஒரு குர்த்தி, சல்வார், அந்த பேஸில் மெயின்டைன் பண்ணியிருப்போம். வாணிராணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பணக்கார பொண்ணு அப்படிங்கிறதால அவளுக்கு நிறைய ஷிஃபான், ஜார்ஜெட், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணியிருப்போம். இப்போ அரண்மனை கிளி துர்காங்கிறது இன்னைக்கு ட்ரெண்டில் என்ன இருக்கோ அது எல்லாமே துர்கா
யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த கதாபாத்திரத்துக்கு இருக்குது. ஏன்னா அரண்மனைக்கே அவள் செல்லக்குட்டி துர்கா தான் எல்லாமே அப்படின்னு இருக்கும்போது அவள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதம் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அது அந்த கேரக்டருடைய நீட், அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி? 3 படம் ரிலீஸ்க்கு இருக்குது. அராத்துன்னு ஒரு படம், கருப்பங்காட்டு வலசுன்னு ஒரு படம், அப்புறம் இரும்பு திரை 2. இந்த 3 படமும் ரிலீஸ்க்காக இருக்குது. அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் புது ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரம் ஆன் ஏர் வரப்போகுது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு டைரக்ட் பண்ணுற ஐடியாஸ் எதுவும் இருக்கா? ஒருவேளை எங்கள் ப்ரொடக்ஷனில் டைரக்டர் கிடைக்கல அப்படின்னா நம்ம போய் ஜஸ்ட் ஜோக்கிங். இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பட் டிரெக்ஷன் என்றைக்குமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு துறை தான். பட் இப்போதைக்கு அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கல. சின்ன திரையில் உங்களுடைய நெருங்கிய தோழி பற்றி சொல்லுங்கள். ஒர்க் பொறுத்த வரைக்கும் நான் அது ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பார்ப்பேன். ஸ்பாட்டில் அவங்க கூட பேசுறது, அரட்டை அடிக்கிறது. வீட்டுக்கு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். பெருசாக எனக்கு ரெகுலர் டச்சில் இருக்கிற மாதிரி யாரும் இல்லை. பட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஆஃப் ஸ்க்ரீனில் 2 பேருமே ஒன்றா நடித்தது கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நான் சொல்லணுன்னா சந்தோஷி நான் மென்ஷன் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே 2 பேருமே இந்த துறையில் இருக்கோம், ஒன்றா நடித்ததே கிடையாது. பட் வி போத் ஆர் ரியலி திக் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன திரைன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷி தான் உடனே ஞாபகம் வருது. உங்கள் ஃபிட்னஸ் சீக்ரெட் என்ன மேம்? நிறைய சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும், ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் என்னோடய ஃபிட்னஸ் சீக்ரெட். நமக்கே நம்ம பாடி தெரிஞ்சுக்கணும். முதல்ல ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, பசிச்சா மட்டும் சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும்னு தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிக்கணும். இந்த டைமிங் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு அதை நான் என்றைக்குமே பிலீவ் பண்ணதில்லை. ஸோ எனக்கு அடிக்கடி நிறைய பசிக்கும். ஸோ நான் நிறைய சாப்பிடுவேன். அதுதான் சீக்ரெட். உங்கள் ஹாபி, நீலிமா ராணியோட ஹாபி, ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? நிறைய புக்ஸ் படிப்பேன். எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போது சமீப காலத்தில் என்னுடைய நிறைய டைம் அதித்தி இசை அவங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது வேறு வழி இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அவங்க விடமாட்டுறாங்க கூட இருந்தால். அதனால ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நான் அவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்குறேன். ஆக்சுவலாக அவங்க பண்ணுற ஒரு விஷயத்துலையுமே நான் கற்றுக்கிறதுக்கு தான் நிறைய எனக்கு டிப்ஸ் கிடைக்குதே தவிர நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ ஐம் ஆக்சுவலி லேர்னிங் எ லாட் ஃப்ரம் அதித்தி இசை அண்ட் ஐ லவ் ரீடிங் புக்ஸ். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ். 7810044444. பாலா இயக்கத்தில் ஆர்.என். விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.